இப்போ நேற்று பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 8 வகையான கீரை பார்த்தோம். எளிமையாக வந்து எந்த செலவுமே இல்லாமல் பராமரிப்பு இல்லாமல் ஒடிக்கிற கீரைகளாக பார்த்தோம். அதுலேயே வந்து அடுத்து பார்த்திங்கன்னா அதுலேயே கருவேப்பிலை, முள்ளு முருங்கை, தூதுவளை, மூக்கிரெட்டி கீரை. இப்போ இது பார்த்திங்கன்னா இதோட ஒரு 12 வகையான கீரை வந்துருச்சு. இந்த 12 வகையான கீரைக்குமே வந்து நம்ம எந்த செலவும் பராமரிப்பு களை எடுக்கிறது எதுவுமே இருக்காது. அப்போ நம்மளுக்கு இது ஒரு 12 ஆயிடுச்சு. அப்போ அதுக்கடுத்து அறுக்கிற கீரைகள்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, பாலாக்கு, செடி பசலை, சிவப்பு பசலை, பச்சை பசலை, சிறுகீரை, அரைக்கீரை, தண்டில் மஞ்சள் தண்டு, சிவப்பு தண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போயே தான் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான கீரை வந்துடும். அப்போ ஒரு 30 வகையான கீரைன்ட்டு போகும்போதும் ஒரு 3 கட்டு வச்சாலையும் ஒவ்வொருலேயும் ஒரு 3 கட்டு வச்சாலையும் நம்மளுக்கு 100 கட்டு கீரை வந்துடும். 5 கட்டு வச்சாலே 150 கட்டு கீரை வந்துடும். அப்போ ஒரு கட்டு 20 ரூபான்ட்டு போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு தினசரி ஒரு 50 கட்டுன்றது இந்த 30 வகையான கீரையிலேருந்து ஒரு 50 கட்டுன்றது ஒரு எளிமையான விஷயமா வந்துடும்.